பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அநேக காரியங்களை புதிய ஏற்பாட்டில் ரெஃபரன்ஸ் பண்றாரு. அதுல ஒரு சம்பவம் தான் இந்த நாகமான் வாழ்க்கை சரித்திரம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவே இதை ரெஃபர் பண்றார். சீரியா என்கிற ஒரு தேசத்தில் படைத்தளபதி ஒருவன் இருந்தார். அந்த தேசத்தில் இருந்த ஒரு படைத்தளபதியை பற்றி இயேசு கிறிஸ்து பேசுறார். அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து பேசுறாருன்னா இது வந்து ஒரு கதை கிடையாது, இது ஒரு சம்பவம். அல்லேலூயா, உண்மை சம்பவம். உண்மை சம்பவத்தை தான் இங்க பேசுறாரு. சீரியா நாட்டினுடைய தளபதியா யார் இருக்கிறார்? நாகமான். நாகமான் யாருன்னா மிலிட்டரி ஜெனரல். இப்போ நம்முடைய ஏர் என்னது மார்ஷல் சொல்லுவாங்களே, மார்ஷல் மிலிட்ரிக்கு முப்படை தளபதிகள் இருக்கிறாங்க. ஸோ மோடி ஆட்சி காலத்தில் இந்த முப்படைகளுக்கெல்லாம் ஒரு தளபதி, ஒரு தலைவரை உருவாக்குனாங்க. அவர் பேர் எனக்கு தெரியல. ஆனால் முப்படைகள் யாரு? தமிழ்நாட்டில் தான். ஓகே, சரியா, முப்படைகளுக்கெல்லாம் தளபதி. அதே போல இந்த படை தளபதி, அதாவது ஹையர் அபிஷியல் யாரு? நாகமான். அந்த நாட்டினுடைய இராணுவத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற இவர் மிகுந்த மதிப்பும் அதிகாரமும் வெற்றியும் பெற்றவர் அப்படின்னு சொல்லப்படுது. இவருக்கு ஒரு டிசீஸ் இருக்கு. என்னதுன்னா தொழுநோய், குஷ்டரோகம் அப்படின்னு இருக்கு. இந்த குஷ்டரோகத்தினுடைய பாதிப்பு என்ன அப்படின்னா நரம்புகளை எல்லாம் உணர்விழக்க செய்யும். குஷ்டரோகத்தினுடைய பாதிப்பு என்னது? இது என்ன ஆகும் அப்படின்னா கைகள் கால் விரல்கள் எல்லாம் அப்படி கரைஞ்சிடும். மூக்கில் வந்துச்சுன்னா மூக்கெல்லாம் கரைஞ்சிடும், காதில் வந்துச்சுன்னா காதெல்லாம் கரைஞ்சிடும். இப்போ மூக்கெல்லாம் கரைஞ்சி போச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு நபரை பார்க்க எப்படி இருக்கும்? விகாரமான ஒரு தோற்றமா இருக்கும், பார்க்க சகிக்காத ஒரு தோற்றமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நோயினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறார் நாகம். இப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்கு. இவர் வந்து ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல் பர்சன். அவருடைய வாழ்க்கையில வந்து ஹைலி சக்சஸ்ஃபுல். அவருடைய புகழின் உச்சிக்கு இவருடைய செல்றதுக்கு காரணம் என்னன்னா 1 ராஜாக்கள் 23:31 படிங்க. 1 ராஜாக்கள் 23:31ல இவருக்கு கீழே 32 ஹையர் ஆபீசர்ஸ் இருக்காங்க. படிங்க 1 ராஜாக்கள் 22:31. சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் 32 தலைவரையும் ஒழுங்கி நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவரோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்க. பாருங்க, இவர்தான் ஹையர் ஆபீசர். அதுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? 32 படைத்தளபதிகள் இருக்கிறாங்க. அப்பனா நாகமானுடைய பொசிஷன் எப்படி இருக்கும்னு பாருங்க. இவர் நாகமான் வந்து புகழ் பெறதுக்கு காரணம் என்ன? தாவீது புகழ் பெறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க. தாவீது வந்து எப்போ வந்து நோன் ஆனார்? இப்போ இந்தியனுடைய ஐபிஎல் கிரிக்கெட்ல ஒரு 15 வயது வாலிபன் வந்து ரொம்ப புகழ் பெற்றார். எதுக்கு? ஐபிஎல் இல்லையா, சூரியவன்சி அப்படின்னு ஒரு தம்பி 15 வயசு ஆகுது. ஆனா இந்த ஐபிஎல் கிரிக்கெட்ல அவர் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் பண்ணார். அதிகமான செஞ்சுரி அடிச்சதும் அதிகமான ஹை ரன் ஸ்கோர். பெரிய பெரிய பவுலர்ஸ்லாம் அவருக்கு முன்னால வந்து நிற்கவே முடியல. பூம்ரா அப்படின்னா இந்தியன் பவுலர் வந்து உலகத்தில் இருக்கிற மற்ற பேட்ஸ்மேன் எல்லாம் பயப்படுவாங்க. ஆனா சூரியவன்சி அவருடைய பாலையே அலட்சியமா அடிச்சு தள்ள ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கலா குவாலிஃபைடு பேட்ஸ்மேன். அவருக்கு தான் நிறைய அவார்டு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கோடிக்கு மேல அவரு அவார்டு வாங்க. அப்போ அவருக்கு இப்போ சூரியவன்சின்னா எல்லாரும் தெரியும். அதே போலதான் நாகமான் காலத்தில் நாகமான் புகழ் பெறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 22:31 இருந்து படிக்கலாம். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் 32 தலைவரையும் ஒழுங்கி நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவரோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசுவாவை காண்கையில் இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக இவர் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டு அவனை விட்டு விலகி போனார்கள். ஒருவன் நினையாமல் இல்லை நானன்றி எய்தான். அது இஸ்ரவேலின் ராஜாவுடைய கவசத்தின் சந்துக்களில் இடப்பட்டுச்சு. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து நீ திருப்பி என்னை ராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயப்படுவது என்றார். சரியா? இப்போ ஆகாப் ராஜா இஸ்ரவேல் தேசத்து ராஜா, அவருக்கும் சீரியா தேசத்து ராஜாவுக்கும் என்ன செய்யுது? ஃபைட்டிங் நடக்குது. இப்போ இந்த யுத்தத்தை நடத்திட்டு போறது யாருன்னா நாகமான். இந்த யுத்தத்தை நடத்திட்டு போறது யாரு? நாகமான். இதுல ஒருவன் நினையாமல் வில்லை எடுத்து அம்பை எய்தாங்க இல்லையா, அது யாருன்னா நாகமான். அதுதான் நாகமான். அப்போ அவருடைய அரசர் தான் எப்படி இருப்பாரு?
தலையில ஹெல்மெட் இருக்கும் தானே. யுத்தத்துக்கு போனால் என்ன போட்டிருப்பாங்க? ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, கையில் கிளவுஸ் போட்டிருப்பாங்க, வில் இருக்கும், ஒரு கேடல் வச்சிருப்பாங்க, ஒரு ஈட்டி வச்சிருப்பாங்க. இங்க மார்க் பகுதிக்குள்ள பிரஷ் பிளேட் இருக்கும். கவர் கம்ப்ளீட்லி கவரா, நல்லா குவாலிட்டியான பிரஷ் பிளேட் போட்டிருப்பாங்க. கால் எல்லாமே கவரா இருக்கும். கவர் பண்ணாத இடம் என்ன? இந்த அக்கிள் பகுதி. இங்க இந்த அக்கிள் பகுதி, அக்கிள் பகுதியை டார்கெட் பண்ணி அவர் அம்பு விட்டார். இந்த அக்கிள் பகுதியில் விட்ட உடனே அது என்ன செஞ்சு ஹார்ட் அட்டாக் பண்ணி ஹார்ட் எனர்ஜி டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ ஆகாப் ராஜா வந்து ஒரு பெரிய மைட்டி கிங் தான். அவர் வந்து ஒரு பெரிய வல்லமை உள்ள அரசர் தான். ஆனா அவர் செத்துட்டார். இந்த ஆகாப் அரசனையே இவர் வீழ்த்தினதுனால அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு யார்கிட்ட? சீரிய தேசத்து மன்னன்ட்ட. இவர் நாகமான் அப்படின்னா ஹைலி ரெஸ்பெக்டட் பர்சன். அவர் யாரு? ரொம்ப மதிப்புக்குரியவர். அதனாலதான் அந்த 5ஆம் அதிகாரம் 1 படிங்க. 5:1. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் ஆ. என்பவர் இந்த நான்காவது பெரிய மனுஷனும் எண்ணிக்கை வினோதமாய் இருந்தார். அவனுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். பாருங்க, ஆகாப் வந்து மரணம் அடைஞ்சதுக்கு காரணம் யாரு? நாகமான். இது பைபிள்ல இல்ல, ஹிஸ்டரி. சர்ச் ஹிஸ்டரி, இந்த பைபிள் ஹிஸ்டரி படிச்சீங்க. இந்த ஒருவன்ங்கறதுல இந்த கமெண்ட்ரி எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஒருவன் யாருன்னா நாகமான் அப்படின்னு போடுது. அப்ப பாருங்க, அப்படி இந்த நாகமான் மூலமா சீரியா தேசத்துக்கு நிறைய வெற்றிகள் வந்துட்டே இருக்கு. நிறைய வெற்றிகள் வந்துட்டே இருக்குது. அதனால இவர் வந்து எல்லா நாட்டிலையுமே எப்படி இஸ்ரவேல் நாட்டுல தாவீது அப்படின்னா 5 கல்லு கையில அற்புதம் பையில நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 மாதிரி எல்லா பெண்களும் பாடினாங்க தாவீதை பார்த்து. அதே போல அந்த தேசத்துல சீரியா தேசத்துல நாகமான் தான் கார்ப்பரேட் பர்சன். அவர் தான் வந்து ஒரு எல்லாராலும் விரும்பப்படத்தக்க ஒரு மனுஷனா அவர் இருக்கிறாரு. இவர் வந்து இவர் காலத்துல வாழ்ந்த மன்னன் பேர், சீரியா தேசத்து மன்னன் பேர் பெனதாத் II. பெனதாத் பேர்ல இன்னொரு மன்னன் இருக்கிறாரு. இவர் பெனதாத் II, இரண்டாவது பெனதாத் II என்கிற மன்னனுடைய காலத்துல இவர் வாழ்றாரு. இப்போ பாருங்க, எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுமூக உறவு இல்லையோ, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுமூக உறவு இல்லையோ, அதே போல சீரியாவும் வந்து நெய்பரிங் ஸ்டேட் தான். இஸ்ரேல் தேசத்துக்கு அண்டை நாடு. இந்த அண்டை நாட்டோட எப்பவுமே சீரியா தேசத்துக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும். சுமூக உறவே கிடையாது. சீரியா தேசம் வந்து இஸ்ரேல் தேசத்தின் மேல் செல்வாக்கு செலுத்தியது அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்படி வெற்றி மேல் வெற்றி வந்துகிட்டே இருந்ததுனால, ஒரு பெரிய ராஜாவை ஒரே அம்புல போட்டு தள்ளதுனால நாகமானுக்கு எப்பவுமே தன்னுடைய திறமையை குறித்து, அம்பு எய்யும் திறமையை குறித்து, தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து, தன்னுடைய போர் திறமையை குறித்து எப்பவுமே ஒரு பெருமை உண்டு. யூத சரித்திர அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாகமான் வந்து பெருமை உள்ளவராகவும் இஸ்ரவேலரால் வெறுக்கப்படுகிற ஒருவராக இருந்தார். எப்படின்னா, இவர் தான் வந்து மோவாபிய பின்னணி கொண்டவர். இவர் யாரு? மோவாபிய பின்னணி. ஏன் மோவாபியர்கள் வந்து இஸ்ரவேலர்களால் வெறுக்கப்படுறாங்கன்னா, மோவாப் யாரு? லோத்தினுடைய புத்திரர். லோத்தினுடைய புத்திரர் யார் வெறுக்கப்படுறாங்க? அதாவது ஒரு முறைகேடான உறவுல பிறந்தவங்க யாரு? லோத்தினுடைய புத்திரர். அம்மோனியர் மோவாபியர் 10 தலைமுறைக்கு கர்த்தருடைய சந்நிதியில் உட்படலாகாது அப்படின்னு சொல்லி கர்த்தராலே விளக்கப்பட்டாங்க. அதனால இந்த மோவாபிய பின்னணியில வந்ததுனால இஸ்ரவேலர்கள் எல்லாரும் நாகமான் அப்படின்னா பிடிக்காது. நாகமான என்ன செய்யாது? பிடிக்காது. ஏன்னா நாகமான் அவ்வளவு கொடூரமான ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். இப்போ இவருக்கு குஷ்டரோகம் வந்திருக்குது. குஷ்டரோகம் லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாகமானுக்கு குஷ்டரோகம் வந்ததா, குஷ்டரோகத்தை பற்றிய பல காரியம் சொல்லி, குஷ்டரோகம் வந்தா அவர் எப்படி ட்ரீட் பண்ணணும், குவாரண்டைன் பண்ணிடுவாங்க. குஷ்டரோகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க? குவாரண்டைன் என்னது? ஒதுக்கி வச்சிருவாங்க, தனிமைப்படுத்திடுவாங்க. இப்போ குவாரண்டைன், இப்போ கொரோனா வந்த டைம்ல யாருமே கொரோனா வந்துச்சு, அந்த தெருவுலயே சுத்தி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தடுப்பு கம்பெல்லாம் வச்சு இப்போ போகக்கூடாது, இங்கே யார் இருக்கா கொரோனா நோயாளிகள் இருக்காங்க, அது ஒரு கட்டத்தில் பார்த்தாங்க, அடைச்சு பார்த்தாங்க, முடியல, எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல கொஞ்சம் அடிச்சுட்டாங்க, வச்சாங்க பார்த்தீங்களா. அதே போல குஷ்டரோகிகள் எல்லாம் குவாரண்டைன் பண்ணப்பட்டிருப்பாங்க. அவர்கள் எல்லாம் ஊருக்குள்ள வரக்கூடாது, அவர்கள் வந்தா அவர்கள் இந்த இடம் தீட்டு அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒதுக்கப்பட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல என்ன நம்பப்பட்டுச்சு? குஷ்டரோகம் மக்களுக்கு என்ன செய்யும்? பரவும் ஒரு தொற்று நோய் என்று பரவப்பட்டுச்சு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம், குஷ்டரோகத்துல நிறைய குஷ்டரோகம், நிறைய வகைகள் இருக்கு. லேவியராகமம் 13, 14 நிறைய குஷ்டரோகம் இருக்க மாதிரி சொல்லுது. நாகமானுக்கு வந்தது வெண் குஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. வெண் குஷ்டம், குஷ்டத்துல பல வகை இருக்கு. அதுல வெண் குஷ்டம், குஷ்டம், சொறி, கலலை, நிறைய டைப் இருக்கு. அதுல வெண் குஷ்டம் வந்ததா சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நாகமான் யுத்தத்துக்கு போகும்போது அந்த 5ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சு பார்த்தோம்னா 2ஆம் வசனம் படிங்க. சீரியாவிலிருந்து தண்ணீர்கள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு சிறு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்தாள். பாருங்க, நாகமானுடைய ஒய்ஃபுக்கு வீட்டு வேலை செய்ய முடியல.
அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, ஏங்க நீங்க யுத்தத்துக்கு போறீங்களே, எங்கேயாவது ஒரு அந்த ஊர்ல எத்தனையோ நாடுகள் சண்டை போட்டு வரீங்க, அந்த ஊர்ல சின்ன பொண்ணு கடைசி நினைச்சிருந்தீங்க, கூட்டிட்டு வந்துருங்க, வீட்டுக்கு வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. நாகமானம் அப்படி யுத்தத்துக்கு போயிட்டு வர்ற வழியில ஒரு சின்ன பொண்ணு அப்படி தப்பி ஓடுறத பாக்குறாரு. உடனே என்ன பண்றாரு, தூக்கி கொண்டு வர சொல்றாரு. அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு வர சொல்றாரு. அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு வர்றாங்க. வீட்டில் போய் அந்த வீட்டில் போய் ஒரு அடிமை வேலை பார்க்குறது, அதில் காபி போடுறது, பாத்திரம் கழுவுறது, வீட்டை கழுவுறது, துடைக்கிறது, துணி கழுவுறது, இப்படி நிறைய வேலைகளை செய்கிறது. அப்போ ஒரு நாள் இப்படி வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை ஒரு காரியத்தை பார்க்குது. இஸ்ரவேல் மக்களுக்கு குஷ்டரோகத்தை பற்றி தெளிவான ஒரு அறிவு உண்டு. ஏன்னா வேதாகம் நியாயப்பிரமாணம் தெளிவாக சொல்றதுனால. அப்ப அந்த பிள்ளை பார்க்குது, இவருக்கு ட்ரெஸ்ஸை கலக்கும் போது சம்திங் ராங் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடிந்தது. அப்போ அந்த பிள்ளை என்ன சொல்றாங்க, அந்த பிள்ளை என்ன சொல்றாங்க, பாருங்க. அந்த பெண் ஒரு ஆலோசனை சொல்றாங்க. அது ஒரு சின்ன பிள்ளை தான், வாலிப பிள்ளையும் கிடையாது. ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய அளவுல ஒரு 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 சின்ன பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண் ஒரு ஆலோசனை சொல்றாங்க. என்ன ஆலோசனை சொல்றா, எங்க ஊர்ல ஒரு ப்ராஃபட் இருக்காரு, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, இந்த தீர்க்கதரிசி இடத்துல போனா சுகம் உண்டாகும். பாருங்க, நாகமான் வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கிற முதல் பாடம் என்ன அப்படின்னா, நல்ல ஆலோசனைகள் எங்கிருந்து வந்தாலும், நல்ல ஆலோசனைகள் எங்கிருந்து வந்தாலும் அதை அலட்சியம் செய்யக்கூடாது. சிறியவர்களிடமிருந்து வரலாம், எளியவர்களிடமிருந்து வரலாம், வலியவர்களிடமிருந்து வரலாம், எதிரியிடமிருந்து கூட வரலாம், அந்நியர்களிடமிருந்து கூட என்ன செய்யலாம், வரலாம். இந்த வைஸ் கவுன்சில் வந்து எங்க இருந்து வந்தாலும், நல்ல காரியம் எங்க இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கணும். இல்லையா? ஆமே, நல்ல காரியம். அந்த பாருங்க, அந்த நாகமானுடைய மனைவி மிஸ்ஸஸ் நாகமான் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க. நீங்களும் நானும் இருந்தா நம்ம வீட்டுல வேலை செய்யற ஒரு புள்ள, அதுவும் அந்நிய தேசத்தில் உள்ள ஒரு புள்ள, அதுவும் அடிமையா கூட்டிட்டு வரப்பட்ட ஒரு புள்ள சொன்னா கேட்போமா? கண்டிப்பா நம்ம செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். நிறைய நேரம் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள் கணவன் சொல்றதை மனைவி கேட்கறது கிடையாது. நல்ல ஆலோசனைகளா இருந்தா மனைவி சொல்றதை கணவன் கேட்க கிடையாது. சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் கூட ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுவோம். சில நேரத்தில் முதியவர்கள் என்ன பண்ணுவாங்க, நல்ல ஆலோசனைகளை சொல்லுவாங்க, அதை நாம் கேட்பது இல்லை. பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு, இந்த சம்பவத்தை சொல்றாங்க. ஆண்டவருடைய பிஹேவியர் எப்படி இருக்கு, ஆண்டவர் எப்படி ஒரு ஆளை பார்க்கிறாரு, எப்படி ஒரு ஆளை ட்ரீட் பண்றான்னு பாருங்க. ஒரு அங்க வந்து சாப்பிட முடியாம பஞ்சமா இருக்கு, அதாவது பசியா இருக்கு, உணவே இல்ல. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, ஏதாயிலும் நீங்க கொடுங்க, இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன செய்யுங்க, எல்லாருக்கும் ஏதாயிலும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு வரும்போது அந்த வசனம் வாசிங்க, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இந்த பார்ப்பதுமைங்கிறது வந்து ரொம்ப எளிய உணவு. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ரொம்ப எளிய உணவு என்னது, கஞ்சும் பச்சை மிளகாய். என்னது பழைய கஞ்சி, என்னது பச்சை மிளகாவும், இல்லைன்னா கொஞ்சம் வெங்காயம், இல்லைன்னா ஒரு ஊறுகாய். இதுக்கு ஒரு எளிய உணவு. இது என்னது எளிய உணவு, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு எளிய உணவு. அதே போல அந்த நாட்டுல வார்கோதுமைங்கிறது கோதுமை காட்டிலும் விலை மலிவான, எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு உணவு, எளிய உணவு. அந்த பிரெட் தான் இருக்குது. வார்கோதுமை அப்பமும் ரெண்டே மீன் தான் இருக்குது. ஆனா அது ஒரு சின்ன பையன் கையில இருக்கு. பாருங்க, இதை கேட்ட உடனே பொதுவா சின்ன பிள்ளைகள் கொடுக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைகள் கொடுப்பாங்களா? சின்ன பிள்ளைங்க ஒரு சாக்லேட் நீங்க கொடுத்து வாங்கி பாருங்க, எனக்கு வேணும் அப்படின்னு. ஆனா இந்த பையன் கேட்ட உடனே கொடுக்குறாங்க. ஆண்டவர் அந்த சின்ன பையன் கையில வாங்கினதை பிளஸ் பண்றாரு. இல்லையா? அவன் அந்த ஒரு சின்ன பையன் கையில இருந்து வந்த அந்த எளிய ஆகாரம் எல்லாரையுமே ஆசீர்வதிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? அந்த அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு, சின்ன பையன் கையில இருந்த அந்த ஆகாரத்தை ஏத்துக்கிறார். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24ல இருந்து 28 வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுன்னா, பூமியில ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. 4 வகையான உயிரினங்களை ஆண்டவர் இங்க சொல்றார். சாலமோன் மூலமா ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாரு, அற்பமான ஜந்துவாய் இருந்தும் பாருங்க, எறும்பு எவ்வளவா இருக்குது, சின்னதா இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு. சில நேரங்கள்ல கண்ணாடி போட்டு பார்க்குற அளவுக்கு சின்னதா இருக்கு. ஆனா இந்த எறும்பு நீங்க எப்பவுமே கவனிச்சு பாருங்க, தன்னை காட்டிலும் பல மடங்கு சுமை உள்ள வெயிட்டை இழுத்து போயிட்டே இருக்கு. அது எப்பவும் தன்னை காட்டிலும் எங்கேயாவது எறும்பு அப்படி தூங்கி இருக்கிறது பாருங்க, தூங்கவே தூங்க ஒரு இடத்துல இருக்காது, அது ஓடிக்கொண்டே இருக்கும். எப்போ ஓடும், கோடை காலம். இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சு,
இந்த கோடை காலத்துல வெயில் அதிகமா அடிக்கும்போது எல்லா வீட்லயும் எறும்பு தொல்லைகள் இருக்குது. அப்படிதானே? எல்லா வீட்லயும் எறும்பு தொல்லைகள். எங்கேயாவது ஓட்டையை போட்டு மண்ணை, சூட்டுல இருக்கிற மண்ணை, தரையில இருக்கிற மண்ணெல்லாம் வெளியே எடுத்து, எங்கேயாவது அரிசி கிடைச்சிச்சுன்னா, சீனி கிடைச்சிச்சுன்னா, கோதுமை கிடைச்சிச்சுன்னா இழுத்து கொண்டு போயிட்டே இருக்கும். ஏன் அதுக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஆண்டவர் ஒரு மகா ஞானத்தை வச்சிருக்காரு. அது என்ன பண்ணுது? வரும் கோடை காலத்துக்கு முன்னால, வரும் மழை காலத்துக்கு முன்னால என்ன செய்யணும்? உணவை சேர்த்து வைக்கணும். அதான் சின்னதா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, எறும்பு கிட்ட போய் நீ ஏதாவது கத்துக்க முடியும்னா கத்துக்கோ. அப்படிதான் சொல்லுது நீதிபதி. எறும்பு போய் எழுதிங்க முக்கிய கத்துக்கோ அப்படின்னு சொல்லப்படுது. சின்னதா இருக்கு, ஆனா அது ரொம்ப ஞானமா இருக்கு. டீம் ஒர்க் இருக்கும். எறும்பு என்ன இருக்கும்? டீம் ஒர்க். தனியா செய்யாது, டீமாக செய்யும். டீம் ஒர்க் இருக்கும். எறும்பு கிட்ட அந்த மாதிரியான ஒரு ஞானம். அடுத்து பாருங்க, பாருங்க, எனர்ஜியே கிடையாது. இந்த புலி முசலுக்கு சத்துவம் கிடையாது, ஸ்ட்ரென்த் கிடையாது, எனர்ஜி கிடையாது. ஆனா அது வந்து தன்னுடைய வீட்டை எங்க கட்டுது? கண்மலையில கட்டி வைக்குது. அடுத்து, ராஜா இல்லாதிருந்தும் பாருங்க, அது ஒரு ராஜா கிடையாது, ஆனா அது ஒரு லீடர்ஷிப்ல இருக்கு. அது வந்து ஒரு ஆர்டர் இருக்குது. பவுஞ்சாய் புறப்படுகிற. நீங்க வானத்தை சில நேரத்துல பாத்தீங்கன்னா சில புறா கூட்டங்கள் அப்படியே லைனாவும் வந்துட்டீங்களா, அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா அதுக்குள்ள அவ்வளவு பெரிய விஸ்டம் இருக்கு. அடுத்து நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. நீங்க இந்த டிஸ்கவரி சேனல்ல இங்க சிலந்தி எப்படி வலை கட்டுது அப்படின்னா, சிலந்தி இப்படி இருக்குது, வாயில இருந்து துப்புதுங்க. அது இங்க இருந்து அங்க துப்புது. துப்புன உடனே இந்த வாயில இருக்கிற அந்த ஒரு நார் போன்று ஒண்ணு போய் அங்க போய் ஒட்டிக்குது. திரும்ப இதுல எப்படி தொங்கி அங்க போகுது. அங்க இருந்து இங்க துப்போம். பிறகு அது ஒரு வலை மாதிரி, ஒரு நூல் மாதிரி இங்க வரும். பிறகு இங்க வரும். பிறகு இங்க குறுக்கு இப்படி 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 அழகா நேர்த்தியா பின்னும். இப்ப இருக்கிறது என்ன கத்துக்கலாம்னா விடாமுயற்சி. என்ன கத்துக்கலாம்? விடாமுயற்சி. அது வந்து காடான ஒரு எந்த ஒரு இடத்துலயும் போய் அவருக்கு அழகான ஒரு கூட்டம் பின்னிடும். அழகான கூட்டம் பின்னிடும். அப்போ பைபிள் இதுல எதுக்கு சொல்லுதுன்னா, இது சின்னதுன்னு நினைக்காத, இது எளிதுன்னு நினைக்காத, அதுல இருந்து என்ன கத்துக்க முடியும் பாரு அப்படின்னு இந்த இடத்துல என்ன சொல்றாரு? யார் சொல்றா? சாலமோன் சொல்றாரு. சாலமோன் யாரு? ஞானி. சாலமோன் யாரு? ஞானி. அப்ப அவர் சொல்றாரு, ஞானி சொல்றாரு, ஞானம் அடைகிறதுக்கு நல்ல காரியத்தை எங்க இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஹல்லேலூயா. மோட்டிவேஷன் அடைகிறதுக்கு எங்க இருந்தாலும் என்ன செய்யலாம்? நல்ல காரியத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. உருவத்துல சின்னது, ஆனா ஞானத்தில் பெருசு. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு காரியத்தை நம்ம படிக்கலாம். 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 20 இருந்து 24 வரைக்கும். இந்த சம்பவத்தை நேரத்தில் அருமை கருதி நான் சுருக்கி சொல்றேன். யோசியா என்கிற ஒரு ராஜா இருக்கார். அவர் வந்து கர்த்தருக்கு மிகவும் பயப்பட்ட ஒரு நல்ல ஞானம் உள்ள ஒரு ராஜா. இப்போ இன்னொரு நேகோ அப்படின்னு ஒரு ராஜா இருக்கார். இந்த நேகோங்கிறவர் யார் அப்படின்னா, எகிப்து தேசத்தை சார்ந்த ஒரு மன்னன். எகிப்து தேசத்தை சேர்ந்த மன்னன். இப்போ இந்த நேகோங்கிறவர் யுத்தத்துக்கு போறார். யுத்தத்துக்கு போகும்போது இந்த யோசியாரால குறுக்க வந்து கேட்கிறாரு, நீ எதுக்கு வர்ற அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, கர்த்தர் என்ன யுத்தத்துக்கு போக சொல்லி இருக்கிறாரு, உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, என்ன விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ குறுக்க வராத அப்படிங்கும் போது இந்த யோசியா ராஜன் கேட்கிறார். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்நியர்களை கொண்டு கூட கர்த்தர் பேச முடியும். ஹல்லேலூயா. அந்நியர்களை கொண்டு கூட கர்த்தர் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். கழுதையை கொண்டு கூட கர்த்தர் பேச முடியும். கழுதையுடைய வாயை திறந்து கர்த்தர் பேசினாரா இல்லையா? கழுதையை கொண்டு கூட கர்த்தர் பேச முடியும். எறும்பை கொண்டு கூட கர்த்தர் பேச முடியும். சிலந்தி குச்சி கொண்டு கூட கர்த்தர் பேச முடியும். ஆமென். ஆமென். அப்போ பைபிள்ல சொல்லிருக்கு, கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்கிறார். இப்போ அந்த நாகமானுடைய மனைவியும் இது சின்ன பிள்ளை தானே, இவ ஒரு அடிமை பெண்ணு தானே, இவளுக்கு என்ன தெரியும்? நான் ஒரு ஹையர் அபிஷியல், நான் வந்து ஒரு பெரிய ராணுவத்துக்கே தலைவர், நான் வந்தாலே நாடே நான் ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்க வந்து அவ்வளவு ஒரு அதிர்வு உண்டாகும் அப்படி நினைச்சிட்டு இந்த ஞானத்தை அசட்டை பண்ணியிருந்தா, இந்த சின்ன பிள்ளையினுடைய வார்த்தையை அசட்டை பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும் பாருங்க. காலங்கள்லாம் நாகமான அந்த புஸ்தகத்தோடு தான் இருக்காங்க. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம் என்ன தெரியுமா? ஞானமான வார்த்தைகள் எங்கிருந்து கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த மண்டை வீங்கி நம்ம தெரியக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? நம்ம சின்ன பிள்ளைகள் வந்து உடனே எது சொன்னாலும் கேட்டு, ஆனா கொஞ்சம் பெரியவங்க ஆகி கொஞ்சம் நல்லா அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி படிச்ச உடனே நமக்கு என்ன வந்துடும்னா மண்டை வீங்கும். நமக்கு என்ன வந்துடும்? மண்டை வீங்கும். அப்ப நம்ம எனக்கு தெரியாதா, நமக்குள்ள ஒரு எண்ணம் என்ன வரும்? எனக்கு தெரியாது, நீ என்ன சொல்ற? நிறைய குடும்பத்தில் இதான் சண்டை. கணவன் சொல்றது மனைவி கேட்கறது இல்ல, மனைவி சொல்றது கணக்கு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அப்படி இருக்கிற குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் தான் வரும்.
நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வே வராது. தேவன் ஞானிகளை கொண்டு மாத்திரமல்ல, சிறியவர்களையும் புற இனத்தாரையும் கூட ஆண்டவர் பயன்படுத்துவார். இந்த நேர்வா சொன்ன வார்த்தையை யார் கேட்கல? யோசியா கேட்கல. கடைசியில் யோசியா செத்து போயிடுவார். அந்த யுத்தத்துக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம அந்த யுத்தத்துக்கு போய் செத்து போயிடுவார். ஆனா இந்த நாகமானுடைய மனைவியும் சின்ன பிள்ளை சொன்ன ஒரு வார்த்தையை மதிப்பு கொடுத்து அதை நம்பி போனதுனால அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் அவருடைய வாழ்க்கையில். ஆமென். வார்த்தையுடைய ஞானத்தை அசட்டை பண்ணக்கூடாது. தேவன் என்ன செய்கிறார்? ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். பைபிள் சொல்ல சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை வாங்கு. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். ஞானம் கிடைக்கக்கூடிய வழி, அறிவு கிடைக்கக்கூடிய வழி, நல்ல யோசனைகளை, நல்ல ஆலோசனைகளை எங்கெல்லாம் நமக்கு கிடைக்குது, எந்தெந்த சோர்ஸ்ல ஆண்டவர் சில நேரத்துல நம்ம சின்ன பிள்ளைகளை குறித்து கூட பேசுவார். நம்ம வீட்டுல சில காரியத்துக்கு போகும்போது அந்த பிள்ளைகள் சொல்லுவோம், அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க கரெக்டா கேட்கிற காதுகள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். சின்ன பிள்ளைகள் கூட கரெக்டா பேசுவோம். அல்லேலூயா. ஆமென். ஞானம் எங்கிருந்து வந்தாலும் அதை நாம அசட்டை பண்ணக்கூடாது. அடுத்து படிங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 2-3 திரும்பியும் போவார். ஆனால் அந்த பெண் ஒரு ஆப்ஷன் வைக்கிறார். போகிறது கட்டாயம் கிடையாதுங்க. ஆனா நான் அறிந்த வரைக்கும் அந்த பெண் சொல்றாங்க, நான் அறிந்த வரைக்கும் பாருங்க, நாமளா இருந்தா என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? எங்க அப்பா அம்மாவை விட்டு வந்துட்டோம். என்னுடைய எங்க சொந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்துட்டேன். நான் எங்க போய் ஊழியம் செய்யறது? ஆமென். நமக்கு ஆண்டவரை பத்தி அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா முதல்ல நாம நம்மளே குறைபடுத்திக்கணும். ஆனா இந்த பெண் தன்னுடைய குறைகளை எல்லாம் என்ன செய்ய நினைக்கல, கசப்புகளை எல்லாம் மனசுல வைக்கல. அந்த பெண் ஏன்னா அந்த நாட்டு ராஜாவே கொண்டு இருக்காங்க. யாரு? நாகமா. அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சேதத்தை பண்ணிருக்கான். பாலங்களை இடிச்சிருப்பான், பெரிய பெரிய டவர்ஸ், பெரிய பெரிய பில்டிங்ஸ், பெருத்த சேதாரத்தை, எக்கனாமிக்கல் லாஸ் இந்த நாகமான் மூலமா இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன செஞ்சிருக்கோம்? உண்டாகி இருந்திருக்கும். இந்த குடும்பத்துக்கு உண்டாகி இருந்திருக்காங்க. சிறுபெண்ணுடைய குடும்பத்துக்கு கூட உண்டாகி இருக்கு. பறித்து கொண்டு வருகிறான், பிடித்து கொண்டு வருகிறான். அந்த பெண் எவ்வளவு கெஞ்சிருப்பா, எவ்வளவு குப்பாடுபட்டிருப்பா. ஆனாலும் கூட சிலருடைய எண்ணமா இருக்கு, எனக்கு ஒரு கண்ணு போனா கூட போதும், அடுத்தவங்களுக்கு 2 கண்ணு போதும் அப்படிங்கிற எண்ணுள்ள மனிதர்கள் வாழ்ற கடத்தல் நம்ம வாழ்றோம். ஆனா இந்த பெண்ணுடைய உள்ளத்தை பாருங்க. அந்த நாகமானை குறித்து எந்த ஒரு கசப்பும் இல்லாம, உனக்கு சிலர் வெளியே சொல்ல முடியாது, உனக்கு இது வேணும்டா, உனக்கு நல்லா குஷ்டம் வரும், செத்து சாவு, செத்து சுண்ணாம்பாவுடா, நாசமா போனவனே அப்படின்னு மனசுல பேசு. நம்மளால தான் பேசு, நம்மளால தான் பேசு, ரியாக்ட் தான் பண்ணணும். உனக்கு இது வேணும். நான் சொன்ன பிரதர் அவன் கேட்கல, வேணும், பட்டு அனுபவிச்சாலும் தெரியும். இது கர்த்தர் கொண்டு வந்தார். என்னது? கர்த்தர் தான் அனுப்பினார் இந்த வாதையை. கர்த்தர் தான் அந்த வாதையை அனுப்பினார். பைபிள் சொல்றது உன் சத்துரு விடும்போது சந்தோஷப்படாது. இல்லையா? உன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு கிடைச்சு ஆகாரம். ஆனா நேச்சுரலா நாம சந்தோஷம் தான் படுறோம். வேணும், என்ன பாடுபடுத்த, கொஞ்சம் பேசினேன், கொஞ்சம் ஆட்டமா ஆடுனேன் அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த பெண் சொல்றா, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அல்லேலூயா. அங்க போனா சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. சுகம் கிடைக்கும். அப்ப பாருங்க, இந்த பெண் சுவிசேஷம் சொல்றா. சுவிசேஷம் சொல்வது நம்ம எல்லாருடைய கடமை. சுவிசேஷம்ங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை. சுவிசேஷம்ங்கிறது ஒரு அந்நிய வார்த்தை. நற்செய்தி, குட் நியூஸ். குட் நியூஸ் என்னது? என் பாவத்துக்காக நானே சாக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். என் பாவத்துக்காக நானே பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக பலியான ஒருவர் இருக்கிறார். அதை நான் விசுவாசிக்க போறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயில அறிக்கையிட்டு இதயத்தில் விசுவாசிச்சா நீ ரட்சிக்கப்படுவாய். இதயத்தில் விசுவாசிச்சு வாயில அறிக்கையிட்டா நீ ரட்சிக்கப்படுவாய். இதுதான் குட் நியூஸ். ரட்சிப்புக்கு நீ செலவு பண்ண தேவையில்லை, நீ விலை செலுத்த தேவையில்லை, நீ மொட்டை அடிக்க தேவையில்லை, நீ பாத யாத்திரை போக தேவையில்லை, உன்னை நீ வர்த்திக்க தேவையில்லை. உனக்காக தன்னை வருத்தி கொண்ட ஒருவர் இருக்கிறார். அவருடைய ரத்தத்தை நம்பு. உன்னுடைய பாவம் கழுவுறதுக்கு நீ ஆத்திரையோ குளத்திலையோ நீ மூழ்க வேண்டிய அவசியம். இதுதான் குட் நியூஸ். இதை நம்ம எத்தனை சொல்றோம்? நீங்க கடைசியா யாருக்கு சுவிசேஷம் சொன்னீங்க? என்னைக்கு சொன்னீங்க? என்னைக்கு சொன்னீங்க? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆமென். நாம் யாரு? சாட்சிகள். நாம் யாரு? அப்படியே உங்களுக்கு அப்போஸ்தலர் 1:8 படிங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்போது வெள்ளநடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரையிலும் சாட்சிகள் என்னது? விட்னஸ். இயேசுவை பத்தி சொல்லணும். அல்லேலூயா.
ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். இந்த பெண் வந்து அவளுக்காக நம்முடைய ஜெப குறிப்புலாம் பொதுவா எப்படி இருக்கு? பொதுவா நம்முடைய ஜெப குறிப்புலாம் எப்படி இருக்கு? பொதுவா நம்முடைய ஜெப குறிப்புல நான், எனது பிள்ளைகள், எனது குடும்பம், எனக்கு வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், எனக்கு காய்ச்சல் வரக்கூடாது, தலைவலி வரக்கூடாது, எனக்கு வியாதி வரக்கூடாது, அது வரக்கூடாது, இது வரக்கூடாது, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் கல்யாணம் ஆகிட்டா எனக்கு வேற பிள்ளைகள் வேணும், வேற பிள்ளைகள் கல்யாணம் ஆகிட்டா வேற பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளை வேணும். இப்படி நம்முடைய ஜெப குறிப்புகள் இருந்துகிட்டே போகும். நம்முடைய பிரேயர் பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் நம்ம செல்ஃப் சென்டர்டாக இருக்கு. எப்படி இருக்கு? செல்ஃப் சென்டர்டா தான் இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும். யோவான் 4ஆம் அதிகாரம் 39ல இருந்து 42ல சமாரியா அப்படிங்கிற ஒரு தேசத்துல உள்ள ஒரு பெண். சமாரியா அப்படின்னா கலப்பின மக்கள். யாரு? கலப்பின மக்கள், ஒரு அவுட்காஸ்ட் பீப்புள். அதாவது அந்த காலத்துல யூதர்களின் பார்வையில சமாரியர்கள் வந்து இழிஜாதியினர், அவர்கள் சூத்திரர்கள். அவர்கள் யாரு? சூத்திரர்கள், அவுட்காஸ்ட், அன்டச்சபிள்ஸ். பாருங்க, அங்க போய் இயேசு அந்த பெண்ணிட்ட போய் தண்ணி குடிக்கிறாரு. சீசர்கள் இந்த அம்மாட்ட போய் இயேசு வாங்கி தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னு சீசர்கள் ஆச்சரியம். அடுத்து அந்த பெண் ஒழுக்கமான பெண்ணுனா ஒழுக்கமான பெண்ணு கிடையாது. அந்த பெண்ணுக்கு வந்து 5 புருஷர்கள். ஹல்லேலூயா ஆமென். இயேசு அந்த அம்மாவை சந்திச்ச உடனே முதல்ல சொல்றாரு, அவன் அந்த அம்மாவுடைய எல்லா வேர்ட் ஆஃப் நாலேஜ் வெளிப்படுது. வேர்ட் ஆஃப் நாலேஜ் என்னது? வேர்ட் ஆஃப் நாலேஜ், அறிவை உணர்த்தும் வசனம் என்ன செய்யுது? வெளிப்படுது. அந்த பெண்ணை குறித்து அத்தனை டீடைல் கொடுக்குறாரு. இப்படிமா இப்படி இருந்தா இப்படி இருந்துச்சு. இப்போ இருக்கிறவனும் உன்னுடைய புருஷன் கிடையாது, அடுத்தவன் புருஷனை நீ அடுத்தவன் புருஷனை கூட்டி கொண்டு வச்சிருக்கிற. அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு வாசிங்க 39 யோவான் 4:39. நான் செய்த எல்லாவற்றையும் எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த பெண் சொல்றாங்க எல்லாம். ஒரு அற்புதம் கூட ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு செய்யல. ப்ராமிஸ் தான் சொன்னார். ஹல்லேலூயா. ஆனா எல்லாத்துக்கும் அந்த அம்மா சொல்றாங்க. அந்த அம்மா சொல்றதுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அப்படிதான் போட்டுருக்கு. அதுல போட்டுருக்கு அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் நிறைய பேர் வர்றாங்க, வந்து இயேசுவோட தங்குறாங்க. அடுத்து 41ஆம் வசனம், அவருடைய உபதேசத்தின் நிமித்தம். அந்த பெண்ணுடைய வார்த்தை நிமித்தம், அடுத்து இயேசுவினுடைய உபதேசத்தின் நிமித்தம் அங்க ஒரு பெரிய அறுவடை உண்டாகுது. அப்படிதான் போட்டிருக்கு. இன்னும் அநேகர் விசுவாசித்து உன் சொல்லி மாத்திரமல்ல அவருடைய உபதேசத்தை நாங்க கேட்டு மெய்யாய். யார் 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 யார்? இயேசு யாரு? எல்லாரும் படிங்க. யார் இயேசு? யாரு இயேசு? யாரு இயேசு? யாரு? இயேசு வந்து ஒரு சமுதாயத்துக்குரியவர் இல்ல. கவுண்டருக்கோ, நாடாருக்கோ, செட்டியாருக்கோ, கோனாருக்கோ, இப்படி ஒரு இனத்துக்கு உரியவர் கிடையாது. இந்த ஊர்ல குலதெய்வம் இருக்கு. இந்த ஊர்ல என்ன இருக்கு? ஒரு இனத்துக்கு ஒரு குறிப்பிட்ட விக்கிரகம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குரியது. ஆனா இயேசு அப்படி கிடையாது. அவர் யாருன்னா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி. அவர் அகில உலகத்துக்கும் சொந்தக்காரர். ஹல்லேலூயா ஆமென். யோவான் அதான் சொல்றாரு, இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வாட்டுக்குட்டி. இவர் உலக ரட்சகர். அதாவது யூதர்களுக்கு மாத்திரம் உரியவர் அல்ல இயேசு. இயேசு யாருக்கு உரியவர்? உலகத்துக்கு உரியவர். அதாவது சமாரியர்களுக்கு மாத்திரம் இல்ல, இயேசு யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, சமாரியர்களுக்கு உரியவர். இயேசு வந்து யூதர்களுக்கு மாத்திரம் உரியவர் அல்ல, சீரியர்களுக்கு உரியவர். அதனாலதான் நாகமானுக்கு சுவிசேஷம் போகுது. ஹல்லேலூயா. அதனாலதான் நாகமான கர்த்தர் ரட்சிக்கிறார். அதனாலதான் எத்தனையோ குஷ்டரோகிகள் இருந்தாங்க அந்த நாட்டுல இஸ்ரவேல்ல. அந்த எல்லா குஷ்டரோகியும் அவர் சுத்தமாக்கல. நாகமான சுத்தமாக்குனதுக்கு காரணம் என்ன? இயேசு சொல்றார், நாகமான சுத்தமானதுக்கு காரணம் என்ன? அவர் உலக ரட்சகர் என்பதை காட்டுவதற்கு. ஹல்லேலூயா. அப்போ சுவிசேஷம் என்பது நம்மோடு அடக்கி வைத்துக் கொள்ளப்படுவதற்கு அல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சுவிசேஷம் பகிரப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அப்போ நமக்கு அவருக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தார், எத்தனை நன்மைகள் செய்தார். அப்போ 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16-17 மாற்று மொழி பெருமைவார் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்றாலும் அதிலே நான் பெருமைப்பட ஒன்றும் இல்லை, இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ, எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள ஒரு பொறுப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சுவிசேஷம் வந்து உங்ககிட்ட என்ட்ரஸ்ட் பண்ணிருக்கிறார் ஆண்டவர். என்ன பண்ணிருக்காரு? என்ட்ரஸ்ட் பண்ணிருக்காரு. அதை இன்ட்ரஸ்டோட நீங்க செய்யணும். ஆமென்.
என்ட்ரஸ்ட்னது உங்ககிட்ட நம்பி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். குட் நியூஸ் என்ன செய்யப்பட்டிருக்கு? உங்ககிட்ட நம்பி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஆகணும்னு நம்ம எதை செய்யறோம்? கிறிஸ்மஸ் காலத்திலையும் சரி, கோடை விடுமுறை காலத்திலையும் சரி, எதையாவது ஒண்ணு செய்யணும். சிறுவர்களை சந்திக்கணும், வாலிபர்களை சந்திக்கணும், பெரியவர்களை சந்திக்கணும். எதையாவது பண்ணி எதையாவது ஒண்ண பயன்படுத்தி எப்படியாவது சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும். ஆமென். ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் ரட்சிப்படையவும் அவர் என்ன செய்கிறார்? சித்தமுள்ளவராக இருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எதிர்க்கிறபடி அவர் என்ன செய்யல? தாமதிக்காம எல்லாரும் ஒருவரும் கெட்டு போகாம எல்லாரும் ரட்சிப்படையும் தான் அவர் விரும்பி அவர் தாமதமாக வருகை சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு வெளிப்படுத்தல சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் அவருடைய தாமதம் ஏன் அப்படின்னா இன்னும் சிலர் ரட்சிக்கப்பட மாட்டார்களா? அல்லேலூயா. ஆமென். இன்னும் சிலர் அவரை பற்றி புரிந்து கொள்ள மாட்டாங்களா? சுவிசேஷம் வெளியே போகாதா? வெற்றியாளர் சத்தியம் வெளியே போகாதா? பாருங்க, சபைக்கு உள்ள முடக்கி வைக்கப்படுவதற்கு அல்ல சுவிசேஷம். இன்னைக்கு பெரும்பாலான பணம், ஊழியத்துக்கு கொடுக்கப்படுகிற பணம் எதற்கு செலவிடப்படுகிறது? எதற்கு செலவிடப்படுகிறது? சுவிசேஷத்துக்கு செலவிடப்படுகிறது. ஆலயத்தை அலங்காரம் செய்வதிலும், மிகப்பெரிய கோபுரங்கள் கட்டுவதிலும், மிகப்பெரிய அளவில் வெறுமனே செலவிடப்படுகிறது. காணிக்கை பணம். எவ்வளவு பணம் மிஷனரி ஊழியர்களுக்கு செலவிடப்படுகிறது? எவ்வளவு பணம் சுவிசேஷ ஊழியத்திற்கு செலவிடப்படுகிறது? கர்த்தருடைய சித்தம் என்ன? ஆமென். கர்த்தருடைய சித்தம் என்ன? சபையை குறித்ததான கர்த்தருடைய சித்தம் என்ன? gospel is entrusted with us. ஆமென். சுவிசேஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இத நீ சொல்லல அப்படினா பைபிள் சொல்லுது உனக்கு கேடு வரும். ஆமென். என்ன வரும்? என்னடா பாஸ்டர் சாபம் விடுறான்னு நினைக்காதீங்க. வசனம் சொல்லுது. ஆமென். நான் அறிந்த செய்தியை எனக்குள்ள வச்சிருக்க கூடாது. ஹalleluya. ஆமென். எப்படியாவது அடுத்தவங்களுக்கு கடத்தணும். இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி. அடுத்த தலைமுறையை எழுப்பணும், பக்தியுள்ள சந்ததியை எழுப்பணும். திருச்சபையினுடைய பொறுப்பு. நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், சமயம் வாய்க்காலும் வாய்க்காவிட்டாலும் நான் இதை சொல்லணும். ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கிக்க வேண்டியது என் பொறுப்பு. ஏன்னா சபைக்கு வெளியே இன்னும் திரளான மக்கள் இருக்காங்க. அவன் இயேசுவே அழுத மனதிற்கு முன்னாடி எவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க, மந்தை கூட மக்கள் இருக்கிறாங்க. என்ன முயற்சி எடுக்கிறோம்? ஆண்டவருடைய இருதயத்தை எதெல்லாம் உடைகிறோ அதெல்லாம் அவங்களுடைய இருதயத்தை உடையும். அல்லேலூயா. யோனா நினிவே பட்டணத்துக்கு எதிராக கூடாரம் போட்டு இதை அழியறத நான் பார்க்கணும்னு உட்கார்ந்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதுக்காக என்னுடைய இருதயம் பரிதவிக்கும். யாரை ஆண்டவர் பிடிக்கும் சொல்லுங்க? யார் ஆண்டவர் பிடிக்கும் சொல்லுங்க? உங்க வீட்டுல 5 பிள்ளை இருக்காங்க, எந்த பிள்ளை உங்களுக்கு பிடிக்கும்? எந்த பிள்ளை உங்க விருப்பத்தை நிறைவேற்றுதோ, எந்த பிள்ளை உங்க மனம் போடாம நடந்துக்குதோ அதுதான் அந்த பிள்ளை தான் உங்களுக்கு பிடிக்கும். ஆமென். அப்ப உங்க ஆண்டவருக்கு பிடிக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? ரட்சிப்பின் நற்செய்தியை அடுத்தவங்களுக்கு கொண்டு போகணும். அப்படி சித்தம் செய்யணும். பரலோகத்துக்கு போகும்போது கூட நிறைய பேர் ஆண்டோட போய் சொல்லுவாங்க, நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம், நாங்க அற்புதம் செஞ்சோம், அடையாளம் பண்ணோம், அதை பண்ணோம். அப்போ ஆண்டவர் சொல்றாங்க, ஏன் என் சித்தம் செய்யல? நீ என் சித்தம் செய்யல, உடனே எனக்கு தெரியாது, அக்கிரமக்காரரே அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவர். உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ல முடியும்? சுவிசேஷத்தை உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ள நீங்க அழைக்கப்படல. இல்லையா? அந்த போய் நினைச்சிருந்தா கணக்குள்ளே முடங்கி அழுது குழம்பி, ஐயோ நான் என் நிலைமை இப்படி இருக்கே இப்படி இருக்கே இப்படி இருக்கே, என் நிலைமை என்னைக்கு மாறும் அப்படின்னு அந்த பிள்ளை நினைச்சுட்டே இருக்கேன். வாயை திறந்து சொன்னான். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அந்த வீட்டாளத்துல பகிர்ந்து கொள்ளுங்க. உங்ககிட்ட வந்தவங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே 2 பேரை அனுப்புனீங்க அதுக்காக. அல்லேலூயா. இன்னைக்கு நான் யாருக்காவது இந்த வார்த்தையை சொல்லணும், ஒரு வார்த்தை சொல்லணும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். ஆண்டவர் எப்போ சொல்ல முடியும்? ஒரு பாட்டு உண்டு, போலாமா போலாமா பயணம் போலாமா, சுவிசேஷம் சொல்ல போலாமா. பாடுங்க பாப்போம். போலாமா போலாமா பயணம் போலாமா, சுவிசேஷம் சொல்ல போலாமா, அங்க போலாம் இங்க போலாம் எங்க போலாங்க. பாடுங்க. சுவிசேஷம் தான் சொல்ல போலாங்க. திரும்ப போலாமா போலாமா பயணம் போலாமா, சுவிசேஷம் சொல்ல போலாமா. இன்னொரு வரி ரொம்ப பிடிச்சிருந்த வரி, கண்ணு கட்டு காலு ஓஞ்சி போன பின்னால. எப்படி? கண்ணு கட்டு காலு ஓஞ்சி போன பின்னால நினைச்சாலும் முடியாது, இப்போ சொல்லுங்க. படிக்கலாமா? கண்ணு கட்டு காலு ஓஞ்சி போன பின்னால நினைச்சாலும் முடியாது, இப்போ சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. கண்ணு கட்டு காலு ஓஞ்சி போன பின்னால நினைச்சாலும் முடியாது, இப்போ சொல்லுங்க. நாளை 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 என்று கடத்தாதீங்க, நாளை நமது கையில் இல்ல. கைப்பிடி சொல்லுங்க. நாளை நமது கையில் இல்ல, தெரிஞ்சு கொள்ளுங்க. போலாமா போலாமா பயணம் போலாமா, சுவிசேஷம் சொல்ல போலாமா. அல்லேலூயா. ஆமென். நான் ஊழியத்துக்கு கூடுதல் வரணும். ஆமென். எனக்கு பாட வச்சதுதான். ஆமென். ஆமென். பாருங்க, கை கால் நல்லா இருக்கும்போது கட்டத்து ஊழியம் செய்ய முடியும்.
அல்லேலூயா. நம்முடைய பெஸ்ட் ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்முடைய இளமையை கர்த்தருக்கு கொடுக்கணும். வயசாகி பல்லெல்லாம் போய் காலெல்லாம் உடைஞ்ச பிறகு நீங்க கர்த்தருக்காக செய்ய நினைச்சாலும் உங்களால செய்ய முடியாது. வழியே ஏற முடியாது. கொஞ்ச காலம் கழிச்சு நம்ம வந்து 3ஆம் மாடியில 4ஆம் மாடியில இருந்தோம்னா ஏறி வர முடியாது. ஆராதனைக்கு வர முடியாது. ஏன் ஏன் சொல்லுங்க. காசு பேரு எப்போ கர்த்தருக்கு சொல்லணும், சாட்சி சொல்லணும். எப்போ கர்த்தருக்காக சாட்சி இருக்கு? இளமையில உன் சிசிகளை நினை. ஆமென். இளமையில நீங்க கர்த்தருக்காக உங்களுடைய இளமையை கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. நான் ஊழியத்துக்கு வரும்போது 17 வயது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். இளமையில கர்த்தருக்கு நீங்க ஏதாவது செய்யும். இந்த உலகத்துல நீங்க எதை செஞ்சாலும் சரி, நீங்க உங்ககிட்ட எடுத்துட்டு போற ஆத்துமாக்கள் மகன் பைபிள் சொல்லுது. செல்வம் சேர்ப்போரை பைபிள் சொல்லுது மதிகேடர் என்று சொல்லுது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களை பைபிள் சொல்லுது ஞானவான் என்று சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக உங்களால கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கணும். பக்கத்துல கை கொடுத்துருங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு உங்களை கொண்டு கொஞ்சமாவது பிரயோஜனம் இருக்கணும். பிரயோஜனம் இருக்கணும். ஆமென். கழுத்தை கொடுக்கணும். சொல்லுங்க. கழுத்தை கொடுக்கணும், தோளை கொடுக்கணும், கண்ணை கேட்டாலும் கொடுக்கணும். ஆமென். ஆமென். பவுல் சொல்றார், கண்ணை கூட ஒருத்தங்க கொடுத்தாங்க, தோளை கொடுத்தாங்க. ஆமென். கழுத்தை கொடுத்தாங்க. பவுல் சொல்றார், கழுத்தை கொடுத்தாங்க. சுவிசேஷ விஷயத்துல அவங்க என்ன பண்ணாங்க? கழுத்தை கொடுத்தாங்க. தங்கள் பிராணனை என்னாலும் தன் கழுத்தை கொடுத்தாங்க, தங்கள் தோளை கொடுத்தாங்க. ஆண்டவருக்காக ஆண்டவர் நமக்கு என்னெல்லாமோ செஞ்சுட்டார். ஆமென். உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரா? ஆமென். வியாதியை சுமந்திருக்கிறாரா? நோயை மாத்திருக்காரா? சாபத்தை மாத்திருக்காரு. எந்த ஒரு அற்புதம் வேணாங்க. அவங்க பாவத்தை நினைச்சிருக்காரா? ஆமென். பாவத்தை நினைச்சிருக்காரா இல்லையா? இதுக்கு மேல என்ன அற்புதம் வேணும்? இளைப்பாறுதல் தந்திருக்கிறாரா இல்லையா? ஆமென். கர்த்தருக்காக ஏதாவது செய்யும். ஆமென். அந்த பிள்ளை சொன்னதுனால என்ன பண்றா? ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாம் மௌனமா இருந்து விடியும் மட்டும் காத்திருந்தால். வாசிங்க. 2 ராஜாக்கள் 7:9. ஒருவரையொருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும்நாள். நான் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நாம் மேல் சுமரும். அல்லேலூயா. பாருங்க, நற்செய்தியை நீங்க உங்களுக்குள்ளே வச்சுட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து ஐயோ ஐயோன்னா என்ன அர்த்தம்? ஐயோன்னா என்ன அர்த்தம்? கை கேள்வி பக்கத்தில் ஐயோன்னா என்ன அர்த்தம்? யாரை பார்த்து ஐயோ நீங்க? எப்போ ஐயோ போனாங்க சொல்லுங்க. எப்போ ஐயோ போனோம்? சொல்லாத ஐயோ. அவன் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, கேடு வரும் சொல்லு. அடுத்து குற்றம் சுமரும். என்ன குற்றம் சொல்லுமா? பரலோகத்துக்கு போயிருக்கும் போது எல்லாரும் உங்களை கேட்பாங்க, நீங்க பரலோகத்துக்கு போனாலும் கூட நிம்மதியா இருக்க முடியாது. ஏடா பக்கத்து வீட்டுல தான் இருந்தேன், எத்தனை முறை என்ன பார்த்தேன், உனக்கு எத்தனை முறை வந்தேன், ஒரு வார்த்தை சொன்னியாடா இயேசுவை பத்தி? ஆமென். லாஸ்ட் ஐஸ்வர்யவான் கதையில ஐஸ்வர்யவான் சொல்றான், இடத்துக்கு யாரும் நினைச்சு விடாது, இந்த வேதனை உள்ள இடத்துக்கு யாரும். அப்ப அந்த வேதனை உள்ள இடத்துக்கு போனவங்க எல்லாம் நீங்க அங்க இருக்கும்போது உங்களுக்கு அங்க பார்க்க முடியும். அவங்க நினைப்பாங்க, வடுபாவி இங்க போய் பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல. குற்றம் சுமரு. அவன் நம்மள யாரும் ஜாமம் பாருங்க. அவன் எக்காலத்தை உயர்த்தி என்ன செய்யணும்? சத்தத்தை உயர்த்தி என்ன செய்யணும்? சொல்லணும். கேட்கறான் அது அவன் பாரு. அல்லேலூயா. கேட்கறான் அவன் பாரு. சொல்லலன்னு. ஆமென். அப்போ நீங்க எல்லாருமே ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. ஆமென். ஊழியம் என்பது ஒன் மேன் மினிஸ்ட்ரி கிடையாது. ஆமென். எவ்ரி மெம்பர் மினிஸ்ட்ரி சொல்லுங்க. எவ்ரி மெம்பர் மினிஸ்ட்ரி சொல்லுங்களே. எவ்ரி மெம்பர் மினிஸ்ட்ரி. ஹெல்த்தி சர்ச்சில் ஒரு சர்ச்சு ஹெல்த்தியா இருக்குன்னா அந்த சர்ச்சில் இருக்க எல்லாரும் ஊழியம் செய்வாங்க. ஊழியம் தான் மேடை போட்டு கொடுத்து மைக் போட்டு பாட்டு பாடி அது அது கிடையாது ஊழியம். ஊழியங்கிறது இயேசுவை பத்தி. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு? எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, கஷ்டப்பட்டு கிடைக்கப்பா, அங்க போனா அவர் ஒரு விசேஷம். அல்லேலூயா. சிம்பிளா அத எனக்கு சங்கீதம் 33:44 இப்படி சொல்லுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 13-16 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. சங்கீதம் 6:18 இவ்வாறு சொல்லுகிறது. அப்படி எல்லாம் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு வசனம் தெரியறவனாலும் பரவாயில்லை. அல்லேலூயா. உங்க கெபாசிட்டிக்கு தகுந்த முறைப்படி உங்களுக்கு தெரிஞ்ச வகையில எளிமைப்படுத்தி சுவிசேஷத்தை சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். யாரோ செய்யட்டும் எனக்கு என்ன இருக்காதீங்க. ஆமென். உங்களுக்கு யார சொன்னாங்களா? உங்களுக்கு யார் சொன்னா? 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, உங்களுக்கு யார் சொன்னா சுவிசேஷம்? கூட வேலை செஞ்சவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஆலயத்துல இருக்கிறார். ஆமென். சரஸ்வதி. அல்லேலூயா. ஆமென்.
ஆமென். பாருங்க, உங்களுக்கு யாருமே சொல்லலையா? நீங்களே கத்திட்டீங்க. யாரோ ஒருத்தர் செஞ்சிருப்பாங்கம்மா. உங்களுக்கு யார் சொன்னானே? வம்சாவளி. ஓகே, உங்களுக்கு யார் சொன்னா? அண்ணனா? அது யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. யாரோ ஒருத்தர் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்திருக்காங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்போ நாம பாரம் கொண்டால் கர்த்தர் அவருடைய பாரத்தை நமக்கு தெரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. நாம யாருக்காவது ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்லுவோம். அப்படி சொன்னா ஒரு தேசம் சந்திக்கப்படுச்சுங்க. ஒரு சின்ன பிள்ளை ஆனா பெரிய அபிஷேகம் சந்திக்கப்பட்டாங்க. குடும்பமே ரசிக்கப்பட்டாங்க. ஆமென். ராஜாவே ரசிக்கப்பட்டார். நேபுகாத்நேச்சார் முகம் குப்புற விழுந்தாராம். ஆமென். அந்த ராஜா எப்படா பியாச்சது, எப்படா சின்ன பிள்ளை உடம்பு மாதிரி இருக்கு, ஒரு கீரல் இல்லடா. அதான் உலக ரட்சகர். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சுவிசேஷம் அறிவிச்சுட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில நாம முயற்சி பண்ணும்போது தடைகள் வரதான் செய்யும். எதிர்க்கிறவங்க இருக்கதான் செய்வாங்க. ஆனா அதையும் தாண்டி காற்றை பார்க்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? விதைக்க மாட்டான். மேகத்தை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். சூழ்நிலையில் எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நாமளா ஒண்ணு உருவாக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நாமளா ஒண்ணா என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு கேரள ஏதாவது ஒரு வழியில என்னத்தையோ ஒண்ண பண்ணி சுவிசேஷம் அறிவிக்க போறோம். ஹல்லேலூயா. அதை செய்யும் போது தேவன் நம்பிக்கைப்படுவார். ஹல்லேலூயா. தேவன் பிரியப்படுவார். பரலோகத்துக்கு போகும்போது நம்முடைய தலையில் இருக்கிற இடத்துல நிறைய ஸ்டார் இருக்கும். ஆமென். எத்தனை ஆத்மாக்கள் ஆலயத்துக்கு அத்தனை ஸ்டார் இருக்கும். பரலோகத்தில் அவ்வளவு ஒரு மகிமை இருக்கும். மனம் திரும்புவது ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் அவ்வளவு சந்தோஷப்படுதுன்னு சொல்லுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய மனசை சந்தோஷப்படுத்துறது வேற எதுவுமே கிடையாது. நீ ஆசீர்வாதம் நீங்க ஆண்டவரை கெஞ்சிட்டு தேவையில்லை. அவருடைய மனசை சந்தோஷப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அவர் மனசு சந்தோஷப்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு blessing வரும். ஆமென். 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 அப்போ ஆண்டவருடைய மனசை நாம என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். ஆண்டவருடைய இருதயத்தின் யோகம் யோவானா 4:11 அவர் சொல்றாரு, என் இருதயம் பரிதவிக்குது, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாதது, சிக்கி 20,000 ஜனங்களுக்கும் மேலான அதுக்குள்ள இருக்கிற மிருக ஜீவன்களுக்காகவும் என்னுடைய இருதயம் பரிதவிக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இதயத்தை எதெல்லாம் கஷ்டப்பட்டு, ஆண்டவருடைய இதயத்தை எதெல்லாம் வேதனைப்பட்டு, அதெல்லாம் உங்களுடைய இதயத்தை வேதனை அப்படி கடந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அவன் கடந்து போகக்கூடாது. ஏதாவது ஒன்று செய்யணும். தேவ ராஜ்யத்துக்காக, தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஏதாவது ஒன்று செய்யணும். நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் மிராக்கிள் செய்வார். உங்க வார்த்தை நிமித்தம். ஹல்லேலூயா. உடன்படிக்கை சமாரியா பெண்ணுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரே ஆண்டவருக்கு வந்துச்சு. அவன் இந்த அடிமை பெண்ணுடைய வார்த்தை நிமித்தம் அந்த பெரிய இப்போ மோடி ரசிக்கப்பட்ட என்ன நடக்குது? நீங்க அப்படி கணக்கு சீஃப் மாஸ்டர் யார்? தமிழ்நாட்டு அதிபதிக்கும் நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரகாந்தா, சீஃப் ஜஸ்டிஸ் ரசிக்கப்பட்டா எப்படிங்க இருக்கும்? அந்த மாதிரி இந்த அந்த புலஸ் ஒரு நாட்டினுடைய தலையே தொட்டு அவன் சின்ன உள்ளதான். தேவன் யார் வேணாலும் பயன்படுத்துவார். God doesn't want your ability. God wants your availability. நீங்க அவைலபிளா இருந்தீங்கன்னா உங்களை கூட ஆண்டவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களை கூட கர்த்தர் பயன்படுத்துவார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், நீ எனக்காக அவைலபிளா இருக்கியா? ஓகே. அடுத்ததா 2 ராஜாக்கள் 5:11-12 சீக்கிரம் முடிக்கலாம். 2 ராஜாக்கள் 5:11-12. கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவர் வெளியே வந்து நின்று தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கையினால் அந்த இடத்தை தடவி நாகமான் வந்து பாஸ்போர்ட் வாங்கிட்டு போறாரு. பாஸ்போர்ட் ராஜாவுடைய கடிதம் வாங்கி போறாரு. அவர் சீல் வச்சு கொடுக்குறாரு. போ அந்த ராஜாட்ட போ, நான் சொல்லி எல்லாம் பேசிட்டேன். கடிதம் வாங்கி கொடுக்குறாரு. இவர் மைண்ட்ல ஒண்ணு இருக்கு. என்னன்னா, நான் ஒரு படைத்தளபதி, நான் ஒரு ஹையர் அபிஷியல்ஸ். இப்போ விஜய் வரான்னு வச்சுக்கலாம். அந்த ரோட்ல விஜய் வராருன்னா என்ன, முன்னால என்ன ஒரு 10 ஆம்புலன்ஸ் போவோம், அதுக்கு முன்னால போலீஸ் போவோம், அதுக்கு பிறகு பிளாக் கேட்ஸ், அதாவது கருப்பு கூட இருக்கும். அது அவர் வண்டியில 4 பேர் தொங்கிட்டு வருவான், பின்னால வரும். இப்படிதான் போவோம். அப்படிதான் நாகமான் வந்து குதிரைகளோடும் ரதத்தோட தான் போனாருன்னு போட்டு அவன். ஆனா எலிசா மைண்டே பண்ண, யார் வேணாலும் இருந்துப்போம், யார் வேணாலும் இருந்துப்போம். ஊழியக்காரனுக்கு அப்படி ஒரு கெத்து வேணும். ஹல்லேலூயா. யார் வேணா இருந்து போயா, ஓ அந்த குளத்துல குளிச்சுட்டு அப்படி போயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அந்த யோர்தான் நதியில குளிச்சு இவர் நினைச்சார் வந்து சில நோட்ஸ்ல கொடுக்கும்ல, இந்த கூட்டத்துக்கு வருபவர்களுக்கு தனித்தனியாக ஜெபம் ஏறெடுக்கப்படும், விசேஷ ஜெபம் ஏறெடுக்கப்படும், தனித்தனியாக ஜெபம் ஏறெடுக்கப்படும், சிறப்பு காணிக்கை கொடுப்பவர்களுக்கு விசேஷ ஜெபம் ஏறெடுக்கப்படும்.
நீங்க எப்படிலாம் மாத்தி வச்சிருக்காங்க பாருங்க. ஆனா அவரு மைண்டே பண்ணிக்கலங்க, அங்கேயே நின்று அங்கேயே குளிச்சுட்டு அப்படியே போயிடுற அப்படின்றாரு. நாகமானுக்கு என்ன வருது? கோபம் வருது. அப்படிதான் போட்டிருக்கு, கடும் கோபம். கடைசியில உக்கிரத்தோட திரும்பி போறாரு. கோபமும் பெருமையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லைகளுக்கு வராதபடிக்கு தடை செய்யும். ஆமென் ஆமென். சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கும் கோபம் வந்துச்சுன்னா நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு தான் வரும். ஆக்சுவலாக பெருமைப்படுற விஷயம் கிடையாது. ஆமென். அது உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடைப்படுற காரியம். ஆமென். இவர் மாத்திரம் கோபத்தோட அப்படியே போயிருந்தாருன்னா புஸ்தத்தோட தான் போயிருந்தார். ஹல்லேலூயா. பிரசங்கி 7:9 சொல்லுது, உன் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும். கோபம் கொண்டவன பைபிள் என்ன சொல்லுது? சுவிசேஷம் சொல்லாதவனுக்கு ஐயோ வருது. கோபத்தோடவே அலைகிறவனை பார்த்து நீ முட்டாள் அப்படின்னு சொல்லுது. மூடரின் நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும். அடுத்து நீதிமொழிகள் 19:11 மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். கோபம் வந்து என்ன வருமா? கொந்தளிச்சு வர பாருங்க. ஆண்டுடைய உதவி வேணும் கோபத்தை அடக்கிறதுக்கு. கண்டிப்பா சில சொல்லுவாங்க, கோபம் வந்துச்சுன்னா ஒரு சொம்புல தண்ணி எடுத்துங்க. என்னது? ஒரு சொம்புல தண்ணி எடுத்து சத்தங்களாக போய் அப்படியே சிப் பண்ணி குடிச்சுட்டே இருங்க, கொஞ்ச நேரத்தில் கோபம் போய் அப்படிலாம் போகாது. அவன் ஆவியின் கனியாகிய சாந்தம் வந்தாதான் மாம்சத்தின் கிரியாகிய கோபம் போகும். அவன் ஆவியானுடைய துணை இல்லாம கோபத்தெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, கோபம் வருது. பைபிள் சொல்லுது நீதிமொழிகள் 16:32 வளவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குபவன். ஓங்கி அடிக்கணும்னு வருது பார்த்தீங்களா? அந்த நேரத்துல ஏசப்பா வெள்ளதாங்க அமைதியா பார்த்தீங்களா? அதுதான் பெருசு. ஹல்லேலூயா. ஆமென். ஆனா நம்ம ஓங்கி அடிச்சுட்டு அதை பெருசா பேசுவோம், அதை பெருமையா பேசுவோம். ஆனா அன்னைக்கு கணக்கு போட்டீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு வர வேண்டிய கிரெடிட், பிளஸிங் கிரெடிட் வந்து நின்று போயிடும். நாகமான் முதல்ல கோபம் அடைஞ்ச 2 ராஜாக்கள் 5:14 சொல்லுது, தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே பாருங்க. ஒரு முறை 7 முறை முடிக்கிறேன். பைபிள் நமக்கு என்ன சொல்லுது? கடைசி இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5:5 சொல்லுது, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். நீங்க எப்படிங்க சுடிதார் போடுவீங்க? எப்படிங்க ஷர்ட் போடுவீங்க? ஷர்ட் அப்படி பட்டன்லாம் கழட்டிருக்கோம், கையை உள்ள போட்டு பட்டன்லாம் மாட்டோம். இந்த ஷர்ட் போடுற மாதிரி என்ன பண்ணணுமா? மனத்தாழ்மையை என்ன செய்யணுமா? அணிந்து கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட இருந்து அதை வாங்கி, ஏன்னா ஆண்டு சொல்ற நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்போ அந்த தாழ்மையும் அந்த மனத்தாழ்மையை வாங்கி நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் தாழ்மையுள்ளவர்களுக்கு அதை என்ன செய்கிறார்? இப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் வந்து மனுஷன் பார்க்க பார்க்க மாட்டார், மனுஷன் முதல்ல பார்க்கலாம். கர்த்தர் இதே கேட்பார், இந்த இதயம் வந்து கோவம் இருக்குதா, இது மனமெட்டுமே இருக்குதா, இது மனமெட்டுமே இருக்குதா, தாழ்மை இருக்கான்னு பார்த்தா. தாழ்மை இருந்தா மாத்திரம்னா கர்த்தர் பிளஸ் பண்ண முடியும். நாகமனுக்குள்ள இருந்த பெருமை அங்கேயே உடைச்சார். அல்லேலூயா. நீ எவ்வளவு பெரிய ஆளான இருந்துட்டு அவன் சொல்றான், எங்க ஊர்ல பர்பார், அந்த நதி பேர் என்னது? ஆப்னா பர்பார். எங்க ஊர்ல பெரிய ஊர்ல நதி இருக்கு, மக்கீன் வாட்டர் இருக்கும். இந்த யோர்தான் அழுக்கு தண்ணி, யோர்தான் வந்து அழுக்கு தண்ணி நிறைஞ்சதா சொல்றாங்க. நான் போய் பார்த்துக்கலாமா? நீங்க பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும் யோர்தான்? சரியா? அவர் சொல்றாரு, எங்க ஊர் ஆரோட இதெல்லாம் ஒரு டுபாக்கூர் அப்படின்ற. எங்க ஊர் ஆரோட இதெல்லாம் ஒரு டுபாக்கூர் அப்படின்ற. எங்க ஊர்ல இல்லாத வாரா? இவர் எனக்கு வேறையில அப்ளை பண்ணல, என்ன வெல்கம் பண்ணி எனக்கு பொன்னாடை போர்க்கவே இல்லை. அதெல்லாம் உடைக்கிறாங்க. அவன் உடைஞ்சு தேவ மனசு சொன்னதுக்கு கீழ்படிஞ்சிருக்கிறதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்ச பிறகுதான் அவனுடைய சரீரம் மாறினது. அப்போ வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா மனத்தாழ்மையை இருந்து கொள்கிறார். எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதம். நான் யார் தெரியுமா? நான் இந்த ஜாதியில எந்த ஜாதியில பிறந்திருக்கோம், சபைக்குள்ள பேசாத. ஆமென் ஆமென் ஆமென். ஜாதி பேசினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென் 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 சொல்லுங்க. ஆமென். எல்லாம் ஒரே அப்பத்துல சாப்பிட்டு நான் அந்த ஜாதி இந்த ஜாதினா நோ.
கர்த்தர் உங்களை bless பண்ண முடியாது. ஓகே, கடைசியா ஒரு காரியம் படிச்சு முடிச்சிடலாம். 2 ராஜாக்கள் 5:15. அப்பொழுது அவர் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷரிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியில் வேற தேவன் இல்லை என்பது அறிந்தேன். இப்போது உமது அடியேன் கையில் ஒரு பானையை வாங்கி பாருங்க, அந்தால போலங்க திரும்பி வர நன்றி அறிதல் அவருக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு என்ன இருக்குங்க? என்னென்றி கொண்டால் உய்வுண்டாம் உய்வில்லை. எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறார் ஆண்டவர் பாருங்க. ஏசாயா 38:20 ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே கீழ வாத்தியங்களை வாசித்து பாடுவேன் அப்படின்னு எழுதுறார். யாரு? எசேக்கியா. அவர் வியாதிப்பட்ட போது சொல்ல கொடுத்தா, நான் பாடுவேன் ஆண்டவரே என்னோட உயிர் இருக்கிற நாளெல்லாம். ஆனா 2 நாளாகமம் 32:24-25 எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்க நடவாமல் மனமேட்டிமையானான். அதனால கர்த்தர் அவன் மேல கோபம் ஆனார். எருசலேமின் மேல கோபம் வந்து நாம அவர் செஞ்ச உபகாரத்தை ஒரு நாள் மறக்க கூடாது. இஸ்ரவேல் மக்கள் செஞ்ச பாவம் என்ன தெரியுமா? கடைசி வாசிச்சு முடிக்கலாம். சங்கீதம் 106:13. சங்கீதம் 106:13. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். மறக்கவே கூடாதுங்க. நீங்க அப்படியே ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் போங்க. எப்போ வச்சுட்டு போறீங்க, எப்படி வச்சுட்டு போறீங்க, கர்த்தர் எப்படிலாம் மீட்டார், உங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருந்துச்சு, உங்க ஒரு 15 வருஷம் முன்னாடி, ஒரு 20 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தீங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நீங்க எப்படிலாம் இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்காரு, அந்த நன்றிகள் இருக்கா? ஆமென் ஆமென். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருங்க? 10 பேரை சொஸ்தப்படுத்தி ஒருத்தன் தான் வந்து நன்றி சொன்னான். அதை குறித்து ஆண்டு வேக மாட்டேன். 10 பேர் சொல்ல மாட்டான், ஒருத்தன் மாத்திரம் வந்து கேட்பா. நன்றி அறிதல் இருக்கணும். சங்கீதம் 103:1 சொல்லுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என் ஆத்துமாவே எதுக்கு பின்னால அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, ஃபர்ஸ்ட் என்ன மன்னிச்சாரு? அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி 3 வேளை உனக்கு சோறு போட்டு, உனக்கு நல்ல வேலை கொடுத்து, உடுக்க துணி கொடுத்து, வீடு கொடுத்து. ஆனா நம்ம அவர் இடத்துல என்ன செஞ்சார்? என்ன செய்யல? ஆண்டவர்கள் என்னதான் செய்யல? சொல்லுங்க, என்னதான் செய்யல? என்னதான் செய்யல? இன்னும் என்னதான் செய்யணும்? இனி அவர் ஒண்ணு செய்யாட்டாலும் பரவாயில்ல, நன்றியா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். யோபு சொல்றார், கொன்று போட்டாலும் அப்படி முழங்கால் போடு. ஆண்டவர் நமக்கு 5 காரியம் பேசியிருக்கிறார். அப்படி திருவிருந்து எடுக்கிற மாதிரி மலர் கொடுங்க. அப்படியே இந்த ஜெபத்தோட திருவிருந்து எடுக்க நல்ல ஆலோசனை. எங்க இருந்து வந்தாலும் நீங்க அதை அலட்சியம் பண்ணக்கூடாது. அது நம்மோட பேசி எந்த நேரத்திலையும் சமயம் வாய்க்காலும் வாய்க்காலும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், தேவ சித்தம் செய்ய வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். 3வதா, கோபம் கொள்ளாதீர்கள், பெருமையை உங்களுக்கு மனத்தாழ்மையை அணிந்து கொடுக்க. மனத்தாழ்மையா இருக்கிறவங்க தான் கர்த்தர் பிளஸ் பண்ண முடியும். கடைசியா நன்றி அறிதலோடு இருக்கு. நெஞ்சு மேல கை வச்சு அப்படியே மனசுல சொல்லுங்க, ஆத்மாவே உலகாது பேசுங்க, ஒரு பேரை கூட சொல்லுங்க, மறந்துடாதா அவருக்கு என்ன நன்மை செஞ்சிருக்கிறாரு, அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சு, நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியார், கழுகுக்கு சமானமான உன் வயதை வாழ வயதுக்குள்ளாக்கினாரே, உனக்கு வெல்த் தந்தாரே, உனக்கு வெல்த் கொடுத்தாரே. ஒரு அட்ரஸே இல்லாமல் இருந்தாரு, நான் ஒரு அட்ரஸ் அந்த கொடுத்துருக்கிறார். கேரளா பிளாட்ஃபார்மா இருந்தா நீ, நான் ஒரு முகவரி கொடுத்துருக்கிறேன். அவரை மறக்கலாமா? அவரை மறக்கக்கூடாது. ஒரு நாளும் ஒருபோதும் மறக்கக்கூடாது. எசேக்கியா மறந்துட்டான், இஸ்ரவேல் மக்கள் சீக்கிரமா மறந்துட்டாங்க.
மறந்தோம்னா நமக்கு விமோசனமே கிடையாது, உயிரே கிடையாது, மேன்மை அடைவதற்கு வழியே கிடையாது. நன்றி அறிதலோடு இருக்கும். கடைசி காலத்துல மனுஷன் நன்றி அறிதல் இல்லாமல் இருப்பாங்கன்னு வேதத்தில் படிக்கணும். கடைசி காலத்தினுடைய அடையாளமே என்னன்னா மனுஷன் நன்றி அறிதல் இல்லாமல் இருப்பாங்க. ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, நாம ஆண்டுடைய வாழ்க்கை கொண்டு என்னோட பேசுவோம். ஸ்தோத்திரமா. எந்த இடத்துல இருந்து நல்ல ஆலோசனை இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாழ்மையை மனப்பட்டாங்க. எப்படியாகிலும் நான் சுவிசேஷத்தை சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்த வார்த்தை நான் பகிரணும். பெருமைக்கும் கோபத்துக்கும் நான் இடம் கொடுக்கக்கூடாது. நீங்க செஞ்ச உபகாரத்தை நான் ஒரு நாள் மறந்துட்டாங்க. நன்றியுள்ள இருந்ததை நான் வேறு சொல்லுவேன். கர்த்தருடைய ரசம் நாம அவன் நீங்கி எது சொல்றது அவனே நினைச்சு பார்த்துக்க மாட்டான். அவன் உடம்புல ஒரு கீரல் கூட இல்லை. அவன் உடம்புல காயமும் கழுப்புமா இருந்துச்சு. சந்தோஷத்தோட போனான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை சந்தோஷமா தான் அனுப்ப போறாங்க. நீங்க கீழ்படிஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் தடைப்பட்ட நன்மைகளை இன்னைக்கு ஆண்டு ரிலீஸ் பண்றாங்க. முழுமையான கீழ்படிதல், கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். நீங்க அதை செய்யும்போது கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுவாங்க.